ஒரு உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு குறிப்பிட்ட சதவீத உடற்பயிற்சி என்பது தேவை. ஒரு 100% உடற்பயிற்சி, உடலுக்கு உழைப்பு அது வந்து தேவை. அது இருந்தால் தான் அது சுறுசுறுப்பாக இயங்கும். அதில் வந்து குறையுது. இப்போ உடல் சுறுசுறுப்பாக இயங்கணும்னா டெய்லி தினமும் ஒரு 2 மணி நேரம் அந்த உடலுக்கு உடல் உழைப்பு தேவை, உடற்பயிற்சி தேவை. நடக்கிறது, ஓடுறது, விளையாடுறது, நீச்சல் அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அந்த உடம்புக்கு உடல் உழைப்பு தேவை. அப்போ தான் அந்த உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். உடற்பயிற்சி தேவை. அப்போ தான் அந்த உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். 2 மணி நேரம், அது நீங்கள் 1 மணி நேரம் தான், நீங்கள் 1 மணி நேரம் தான் அந்த உடல் உழைப்பு உடற்பயிற்சியை உங்கள் உடம்புக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போது உங்கள் உடம்புக்கு சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு தேவையான 100% உடற்பயிற்சி என்பது உங்கள் உடம்புக்கு கிடைக்கல. அதனால் 50% உடற்பயிற்சி தான் உங்களுக்கு உடம்புக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா நீங்கள் 50% தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். உங்கள் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுனால் சுறுசுறுப்புனா என்னென்னா, நீங்கள் நினச்சதை செய்யணும். நினச்சது ஏதாவது செய்யணுங்கிற நினைப்பு, ஒரு ஆர்வத்தோடு இருக்கணும். ஏதாவது வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு செயல்களை செய்ய வேண்டும் என்கிற, உழைக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இருக்கணும். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, அதை செய்யணும். நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் செய்ய மாட்டேங்கிறீங்க. உங்கள் உடம்பு உங்கள் மனசு நினைக்குது ஆனால் உங்கள் உடம்பு செய்ய மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நாம் நினைக்கிறோம், நாம் நினச்சது எதையுமே நம்மளால் செய்ய முடியல. நாம் திட்டமிடுகிறோம், நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை நம்மளால் செய்ய முடியல. அப்படிங்கும்போது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அப்போது நீங்கள் சொல்கிறத உங்கள் உடம்பு ஃபஸ்ட்டு கேட்கணும். இப்போ உங்கள் அம்மா சொல்கிறத நீங்கள் கேட்கணும். அப்போ உங்கள் அம்மாவுக்கு ஒரு பெருமிதமாக இருக்கும். நம்ம சொன்னால் பையன் கேட்குறான், பொண்ணு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பெருமையாக இருக்கும். அப்போ அம்மா சொல்லி இந்த பையன் கேட்கல அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கும், தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும். என்னடா நம்ம வளர்ப்பு சரியில்லை புழுக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது மாதிரி நீங்கள் சொல்லி உங்கள் உடம்பு கேட்கலன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் உடம்பு வேலை செய்யலை அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி திட்டமிட்டது போன்று உங்களுடைய வாழ்க்கை அமையவில்லை என்றால் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், குற்ற உணர்ச்சி ஏற்படும். அதனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த உடம்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி உடம்பு வேலை செய்யணும். அதுதான் நீங்கள் நினச்சா போதும், அந்த செயலில் இறங்கிடணும். அப்போ அதுக்கு சுறுசுறுப்பாக இயங்கணும். அதுக்கு தேவையான பெட்ரோல் தேவை. அதுதான் உடற்பயிற்சி. எரிபொருள் தேவை. உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கணும்னா அதற்கு தேவையான எரிபொருள் தேவை. அந்த டேங்கில் ஃபுல்லாக நிரப்பிடணும். அதுதான் என்னது உடற்பயிற்சி. ஒரு 2 மணி நேரம் உடற்பயிற்சி நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு சுறுசுறுப்பாக நீங்கள் நினச்சதை செய்யலாம். நீங்கள் திட்டமிட்டபடி வாழலாம். நீங்கள் இல்லை 1 லிட்டர் தான் பெட்ரோல் போடுறீங்க, அந்த டேங்கில் 5 லிட்டர் பெட்ரோல் தேவை, ஆனால் நீங்கள் 2 லிட்டர் தான் போடுறீங்க அப்படின்னா 2 லிட்டர் அளவுக்கு தான் நீங்கள் தினசரி வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். மத்தியானம் வரைக்கும் தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு அப்புறம் அப்படி வண்டி ஓடாது, உட்காந்துரும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் ஒரு வண்டி மாதிரி தான். எரிபொருள் என்பது என்னதுன்னா உடற்பயிற்சி. உடற்பயிற்சியின் மூலம் உடலில் வலி ஏற்படுகிறது. அந்த உடலில் ஏற்படுகிற வலி தான் எரிபொருள். அதனால் அந்த எரிபொருள் இருந்தால் தான், அந்த எரிபொருள் 100% இருந்தால் தான் அந்த தினசரி வாழ்க்கையில் முழு நேரமும் முழு நாளும் நாம் நினச்சபடி நம்ம உடம்பு கேட்கும், நாம் சொல்கிறபடி உடம்பு கேட்கும், நாம் திட்டமிட்டபடி வாழ முடியும். திட்டமிட்டபடி வாழ்வதற்கு நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கணும். சுறுசுறுப்புங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே நாம் போகணும். அங்கே போனால் நமக்கு தேவையான உடற்பயிற்சி 100% நமக்கு தேவை. வெறும் 1/2 மணி நேரம் தாங்க நான் யோகாசனம் பண்ணுறேன், அது போதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு போதாது. ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஒரு யோகாசனமோ ஏதோ ஒரு உடற்பயிற்சி செய்கிறீங்க, நடைப்பயிற்சி செய்கிறீங்க, அது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 100% சுறுசுறுப்போடு இருப்பதற்கு அந்த உடற்பயிற்சி போதாது. ஒரு 2 மணி நேரமாக உடற்பயிற்சி செய்யணும். காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம், அப்படி விளையாட்டு, ஓட்டப்பயிற்சி, நடைப்பயிற்சி, ஆடல், பாடல், நீச்சல், இப்படி உங்களுக்கு ஒரு தேவைப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் முழுமையாக அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாள் தினசரி வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும்னா அந்த 100% உடற்பயிற்சி உங்கள் உடம்புக்கு நீங்கள் கொடுத்தாகணும். அந்த 2 மணி நேரம் உடற்பயிற்சி அல்லது 3 மணி நேரம் உடற்பயிற்சியாக கூட இருக்கலாம். அது உங்கள் உடம்புக்கு கிடைச்சாகணும். காலையில் 1 மணி நேரம், காலையில் 1.5 மணி நேரம், இரவு மாலை 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், இந்த மாதிரி ஏதோ ஒரு மத்தியானமோ ஏதோ ஒன்று
ஆனால் 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ உங்கள் உடம்புக்கு அந்த உடற்பயிற்சி 100% வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும். நேரத்தை வீணடிக்காமல் முழுமையாக உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா அந்த உடற்பயிற்சி, உடலுக்கு தேவையான அந்த பயிற்சி தேவை, உடல் உழைப்பு தேவை. அதை கொடுத்தா தான் நீங்கள் அந்த சுறுசுறுப்புங்கிற வட்டத்துக்குள்ளே போக முடியும், நீங்கள் நினச்சதை செய்ய முடியும். நீங்கள் சரியான ஒரு இடத்துல, இந்த இயந்திர அறிவியல் உலகில் சரியான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அறிகுறி அப்படின்னா, நீங்கள் புத்தகம்லாம் படிக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் சரியான ஒரு இடத்துல இருக்கீங்க. புத்தகம் படிப்பதற்கு உடல் உழைப்பு என்பது தேவை. உடல் உழைக்காமல் நீங்கள் புத்தகம் படிக்க முடியாது. உடல் உழைக்கணும், உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணுன்னா நீங்கள் உடற்பயிற்சி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக புத்தகம் படிப்பீங்க. புத்தகம் படிப்பதற்கு ஒரு ஒரு உடற்பயிற்சி என்பது தேவை. நிறைய பேர் ஏன் உடற்பயிற்சி செய்வதில்லை, அவங்க புத்தகமும் படிப்பதில்லை. புத்தகம் படிக்காததுக்கு காரணமே உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது தான். உடற்பயிற்சி செய்யணுன்னா நல்ல உணவுகளை சாப்பிட்டா தான் உடற்பயிற்சி செய்ய முடியும். நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அப்புறம் பிரியாணி, ஐஸ்கிரீமு, நூடுல்ஸு, பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, பிரியாணி, மாமிசம், மீன் உணவுகளை சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி செய்ய முடியாது. அதனால் இப்போ ஜிம்மில் போகிறாங்க, அவங்க நான்வெஜ்லாம் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் நான் யாருக்காக இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன்னா, என்னை போல் எளிமையானவர்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இயற்கையை நேசிப்பவர்களுக்கு, மென்மையானவர்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த உதாரணங்களை. அதனால் நான் சொல்லுகிற கருத்துக்களை யாரோ ஓரிருவரை உதாரணமாக காட்டி, ஓரிருவரின் வாழ்க்கை முறைகளை உதாரணமாக காட்டி நான் சொல்லுகிற கருத்தை மறுத்து விடாதீர்கள். நான் கூறுவது எளிமையானவர்களுக்கு, உண்மையை விரும்புகிறவர்களுக்கு, இயற்கையை நேசிப்பவர்களுக்கு நான் என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் நம்ம ஒரு 100% நம்ம இந்த வாழ்க்கையை சரியான ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு, இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் ஒரு சரியான இடத்துல இருக்கிறோம், நம்ம தெளிவாக தான் இருக்கிறோம், சரியாக தான் போய்கிட்டுருக்கு நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு என்ன அறிகுறினா, டெய்லி நீங்கள் ஒரு 2 மணி நேரமாவது புத்தகம் படிக்கிறீங்களா, அல்லது 1 மணி நேரமாவது புத்தகம் படிக்கிறீங்களா, அதற்கான ஆர்வம் உங்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்குதா? ஏன்னா இருந்தால் தான் நீங்கள் புத்தகம் படிக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால் புத்தகத்தை படிக்க முடியாது. அப்புறம் உடற்பயிற்சி செய்கிறீர்களா, தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறீர்களா, நேரத்தை வீணடிக்காமல் பயனுள்ள வேலைகளை நீங்கள் செய்கிறீர்களா, எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் தினசரி வாழ்க்கையை சரியாக நீங்கள் கடந்து செல்வதற்கான அறிகுறிகள். அதற்கு தேவை அந்த சுறுசுறுப்பு தேவை. சுறுசுறுப்பு நீங்கள் நினச்சதை செய்வது தான் அந்த சுறுசுறுப்பின் நோக்கம். அதுக்கு என்ன தேவை? உடற்பயிற்சி என்பது தினசரி ஒரு 2 மணி நேரம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அது தேவை. உடம்புல வலி இருக்கணும். உடற்பயிற்சியின் மூலம் உடலில் வலி இருக்க வேண்டும். அந்த வலி தான் எரிபொருள், நாம் நமது வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான எரிபொருள்.